வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அருண் நடுத்தர வயது ஒரு பையன். வயது மட்டும் வளர்ந்திருந்ததை தவிர அவன் மனம் உலகத்தோடு ஒத்துப்போகவில்லை. மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அருண் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் கண்களில் உலகம் ஒரே மாதிரியாகத்தான் நகர்ந்தது. வேலை, சாப்பாடு, உறக்கம், மீண்டும் அதே சுழற்சி. ஆனால் அவன் மனதில் ஒரே கேள்வி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. இது எல்லாம் ஏன் இப்படியே நடக்கின்றது? ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதே நேரத்தில் வேறொரு இடத்தில் ஒருவன் இறக்கிறான். யார் இதை முடிவு செய்கிறார்கள்? யார் கணக்கு போடுகிறார்கள்? கர்மா என்று சொல்கிறோம். ஆனால் அந்த கணக்கு புத்தகத்தை வைத்திருப்பது யார்? அருணுக்கு கடவுள் மீது பக்தி இல்லை. கோயில்களும் சடங்குகளும் வாக்குறுதிகளும் அவனுக்குள் இருக்கும் வெற்றிடத்தை நிரப்பவில்லை. அவன் கடவுளை மறுத்தவன் அல்ல, அவன் கேள்வி கேட்பவன். ஒரு நாள் இரவு அவன் ஜன்னல் ஓரத்தில் நின்று நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு கதையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவன் மனதில் ஒரு எண்ணம் மின்னல் போல் தாக்கியது. நாம் வாழ்க்கையை வாழவில்லை என்றால் யாரோ நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அந்த இரவிலிருந்து அவன் எண்ணங்கள் வேறு திசையில் போகத் தொடங்கின. என்ன ஆகும் இந்த பூமி ஒரு கோளம் அல்ல என்றால்? என்ன ஆகும் நாம் எல்லோரும் உண்மையான மனிதர்கள் இல்லை என்றால்? அருண் நம்ப ஆரம்பித்தான். பூமிக்கு அப்பால் நட்சத்திரங்களுக்கு பின் மனிதர்களை விட பல மடங்கு அறிவு கொண்ட உயிரினங்கள் இருக்கலாம். அவை அயல் கிரகவாசிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் வாள் பிடித்த அரக்கர்கள் அல்ல. அவர்கள் சத்தம் போடும் எதிரிகள் அல்ல. அவர்கள் விளையாட்டு ஆட்டக்காரர்கள். அவர்கள் உருவாக்கிய ஒரு மாபெரும் விளையாட்டுத்தான் இந்த வாழ்க்கை. மனிதர்கள் அதிலுள்ள உண்மையான கதாபாத்திரங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிளேயர் கேரக்டர். பிறப்பு என்பது கேம் ஸ்டார்ட். வலி, சந்தோஷம், தோல்வி, வெற்றி அனைத்தும் கேம் மெக்கானிக்ஸ். கர்மா என்பது ஸ்கோர் சிஸ்டம். ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை ஈஸி மோட், ஒரு சிலருக்கோ இந்த வாழ்க்கை சர்வைவல் மோட். கனவுகள் என்பது சிஸ்டம் லீக். தேஜாவு என்பதோ கிளிச். அதிர்ஷ்டம் என்பது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் போனஸ் ரவுண்ட். மரணம் என்பது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஒரு மனிதன் இறக்கும்போது அயல்கிரகவாசி ஒரு பட்டனை அழுத்துகிறான். அதுதான் என்ரோல். கதாபாத்திரம் மறைகிறது. விளையாட்டு தொடங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த எண்ணங்கள் அருணை பயமுறுத்தின, அதே நேரத்தில் உற்சாகப்படுத்தின. அவன் எழுத ஆரம்பித்தான். வாழ்க்கை ஒரு விளையாட்டு. உன் விளையாட்டை யார் விளையாடுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. அவன் கதையில் மனிதர்கள் ஆட்டக்காரர்களை பார்க்க முடியாது. ஆனால் சில நேரங்கள் அவர்களை உணரலாம். திடீர் வாழ்க்கை மாற்றங்கள், எதிர்பாராத இழப்புகள், எதற்கென்று தெரியாத அதிர்ஷ்டம். ஒரு சில நபர்களின் வாழ்க்கைகள் நீளமாகும். ஏனென்றால் அந்த ஆட்டக்காரருக்கு அந்த கதாபாத்திரம் பிடித்திருக்கும். ஒரு சில வாழ்க்கைகள் குறுகியதாக முடியும். அங்கே மிஷன் கம்ப்ளீட் அல்லது மிஷன் ஃபெயில் ஆகிவிடும். கடைசி வரியை எழுதும்போது அருணின் கைகள் நடுங்கின. நாம் இறந்தவுடன் அவர்கள் நம் வேடத்தை நிறுத்துகிறார்கள். ஆனால் அதுவரை எச்சரிக்கையுடன் விளையாட வேண்டும். ஏனெனில் யாரோ எங்கோ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த இரவு அருண் ஜன்னலில் தெரியும் தன் பிரதிபலிப்பை பார்த்தான். நான் சிந்திப்பவன் தானா, அல்லது இந்த விளையாட்டை உணர ஆரம்பித்த ஒரு கதாபாத்திரமா என்று. அதே நேரத்தில் நட்சத்திரங்களுக்கு அப்பால் ஒரு திரை ஒளிர்ந்தது. அதுதான் பிளேயர் ஸ்டேட்டஸ். அவேர்னஸ் இன்க்ரீசிங். வார்னிங். கேரக்டர் பிகமிங் கான்ஷியஸ். விளையாட்டு இப்போதுதான் சுவாரஸ்யமாக மாறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.